Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ்ல கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பார்ட் இந்த டிசைன். டேட்டாபேஸ்ல ஒரு டிசைன் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன? காலமுக்கு ரூல் செட் பண்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணோம். சீரியல் நம்பர்னு ஒரு காலம், நேம்னு ஒரு காலம். அந்த காலமுக்கு ஒரு ரூல் செட் பண்ணுவேன். நீ இப்படி இருந்தாதான் நீ இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும். நான் இன்சர்ட் பண்ணும்பொழுது அந்த டேட்டா அப்படிதான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீரியல் நம்பர் காலம் கிட்ட சொல்றேன். இங்க பாரு, நீ வந்து வந்து டூப்ளிகேட்டா அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ கௌதமோட ரோல் நம்பர் 1னா அதே 1ல இன்னொரு சீரியல் நம்பர் வரக்கூடாது அப்படின்னு அந்த காலம் என்னால சொல்ல முடியும். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. பிரைமரி கீ, ஃபாரின் கீ, காம்போசிட் பிரைமரி கீ, நாட் நல்லு, செக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் நமக்கு தேவையான கன்ஸ்ட்ரெயின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ. ஸோ மோஸ்டா வந்து இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரைமரி கீ அப்படின்னா வந்து அது யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ டேபிள் ரைட்ஸ்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். அதுல ரைட் ஐடின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட் ஐடி. ஸோ இது வந்து நம்ம ஊபர் யூஸ் கேஸ் வச்சே பார்க்கலாம். ஸோ ரைட் ஐடி இன்ட் டேட்டா டைப்பு பிரைமரி கீ. ஸோ டேட்டா டைப்புக்கு அப்புறம் நம்ம போடணும் பிரைமரி கீ அப்படின்னு. ஸோ இப்போ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா இதே டேட்டா டைப்புக்கு அப்புறம் நாட் நல்லுன்னு ஒன்று இருக்கு. ஸோ நாட் நல் நான் தனியாக எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேயே நான் தனியாக எடுக்கிறேன். பட் இப்போதைக்கு பிரைமரி கீ. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் வந்து ஓகே. ஸோ ரைட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஓகே. ஸோ வாட் ஐ வில் டூ, drop table rights. ஓகே. ஸோ ட்ராப் ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு ட்ராப் ஒரு கிரியேட். ஓகே. ஸோ எஸ், கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிரைமரி கீ இல்லையா? ஸோ இது வந்து பிரைமரி கீ இருந்ததுன்னா இந்த ரைட் ஐடிங்கிற இந்த காலம் வந்து உங்களை டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்ண விடாது. டூப்ளிகேட்னா இந்த ஒரு காலம்க்கு மட்டும், மித்த காலம்க்கெல்லாம் அலோவ் பண்ணும், இந்த ஒரு காலம்க்கு மட்டும் அலோவ் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்சர்ட் பண்ணலாம். ஈக்குவல் என்டர். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு ரைட்ஸ், ரைட் ஐடி, டிரைவர் ஐடி, காலம் நேம்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து பிரைமரி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஐடி. ஓகேங்களா? ரைட் ஐடி 1, டிரைவர் ஐடி 101, ரைடரோட ஐடி வந்து 201. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுல வந்து மித்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆயிடும், எனக்கு பர்ஃபெக்டா ரன் ஆயிரும். இப்போ நான் வந்து இதுல வந்து சீக்வல் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரைட்ஸ் நான் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் வரும். ஓகே. ஸோ இப்போ எப்போ எனக்கு எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பவும் நான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே 1க்கு பதிலாக 2 போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு எந்த எரரும் வராது. இப்போ நான் செலக்டை வந்து கொடுக்குறேன். ஓகே, 2 ரோ. இப்போ திரும்பவும் நான் இங்கே 1 கொடுக்குறேன். பட் ரைட் ஐடி 1ங்கிறது ஆல்ரெடி இருக்கு, டேபிள் ஆல்ரெடி இருக்கு. அப்போ இன்னொன்று அதை அலோவ் பண்ணக்கூடாது. அந்த ரூலை தான் நான் அந்த ரைட் ஐடி காலமுக்கு சொல்றேன். இதுதான் ரூல், பிரைமரிக்குன்னு ரூல் செட் பண்ணியிருக்கேன் ரைட் ஐடிக்கு. இங்கே பாரு, இப்போ 1ன்னு ஒரு இன்சர்ட் வரும், அதை நீ அக்செப்ட் பண்ணாத, பிகாஸ் 1 உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுதான் அந்த பிரைமரி கீ பார்த்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, டூப்ளிகேட் என்ட்ரி 1 ஃபார் த கீ ரைட்ஸ் டாட் பிரைமரி. ரைட். ஸோ ஏன்னா அது பார்ட் ஆஃப் அந்த பிரைமரி கீழே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் நான் இந்த டேபிளை வந்து நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து காம்போசிட் பிரைமரி கீ பார்க்கலாம். அதாவது உங்க டேபிள்ல மோர் தென் 1 பிரைமரி கீ இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரைமரி கீயோட யூஸ் கேஸே வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கான சில காலம் இருக்கும். இப்போ நேமை வந்து நீங்க பிரைமரி கீழ வைக்க முடியாது. ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா கௌதம்னு இருப்பான், இன்னொருத்தனும் கௌதம்னு இருப்பான். அதே மாதிரி ஊபர்ல ஒரு கஸ்டமர் தான் கௌதம்னு இருக்கணும்னு இல்லை, எவ்வளோ பேர் வேணா கௌதம்னு இருக்கலாம். ஆனா அவருக்கான அந்த ரைட் ஐடிங்கிறது யூனிக்கா நான் கொடுத்துருவேன். உங்க ஊபருக்கு ஒரு ஆப்புக்கு ஒரு ஐடினா அவரோட அந்த இன்னொரு கௌதமுக்கு ஒரு ஐடி. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரைடு ஐடியை தவிர, அதாவது இப்போ நேமை வந்து என்னால் வந்து ரைடரோட நேமை பிரைமரி கீழே வைக்க முடியாது. இப்போ பேங்க் டீடைல்ஸ்ல எடுத்துக்கோங்களேன், உங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ, இன்னொருத்தருக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் அசைன் ஆகாது. இப்போ அதே மாதிரி உங்க ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது பிரைமரி கீ. இதே வந்து நீங்க அட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால பிரைமரி கீ வைக்க முடியாது. ஏன்னா உங்க அட்ரஸ்லயே இன்னொருத்தர் இருக்கலாம் இல்லையா? இப்போ உங்க வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தர் அதே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்ட் ஆஃப் டிசைன் தான். ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து பிரைமரி கீழே இருக்கும், ஸோ வந்து அதாவது அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அதை பிரைமரி கீ கொடுக்கணும். இப்போ காம்போசிட் பிரைமரி கீனா எனக்கு மோர் தென் 1 காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி கீ. ஓகேங்களா? இதுல நான் 2 காலம் வந்து பிரைமரி கீயா வைக்க போறேன். ஒன்னு ரைடர் கடைசியில கொடுக்கணும். ஓகேங்களா? கடைசியில நீங்க வந்து உங்க காலம் எல்லாம் முடிச்சோடனே கடைசியில கொடுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ரைட் ஐடி கமா டிரைவர் ஐடி.
ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஓகே ரைடர் ஐடி வச்சுக்கலாம். ரைட் ஐடி அண்ட் ரைடர் ஐடி இந்த 2யும் நான் வந்து பிரைமரி கீயா செட் பண்றேன். ஓகே. ஓகே. இந்த இடத்துல எனக்கு ஒரு கமா வரணும். ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து இத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டிராப் வந்து ஆல்ரெடி டிராப் ஆயிடுச்சு. அதனால ஓகே இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். ஓகே. எனக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எனக்கு காம்போசிட் பிரைமரி கீல எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க இத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, லைக் SQL describe ரைட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க டிஸ்கிரைப்ல இது ரைட் ஐடியும் பிரைமரி கீன்னு காமிக்குது பிஆர்ஐன்னு, அதே மாதிரி ரைடர் ஐடியும் பிஆர்ஐன்னு காமிக்குது. அப்போ ஸோ நம்ம 2 பிரைமரி காம்போசிட்டா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து காம்போசிட் பிரைமரி கீ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதே இன்சர்ட்டே நம்ம ரன் பண்ணலாம். ஓகே நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இது இன்சர்ட் ஆயிருக்கு. திரும்பவும் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு ரெக்கார்டு வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரைட் ஐடி ஸோ 2 வந்து நமக்கு பிரைமரி கீ. ரைட் ஐடி, ரைடர் ஐடி. ஓகேங்களா? இப்போ நான் ரைட் ஐடி வந்து 1னே வச்சுக்கிறேன். ஆனா ரைடர் ஐடி மட்டும் 201க்கு பதிலா 202ன்னு போடுறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. ஸோ இது என்ன காமிக்கணும்னு நான் விரும்பினேன்னா, 1 மொதையும் 1 தான் இருந்தது, இப்பவும் 1 தான் இருக்கு. அப்ப எனக்கு எரர் வரல. ஆனா பிரைமரி கீ ஒரே ஒரு காலம் நம்ம கொடுத்தப்போ எரர் வந்ததா இதுக்கு முன்னாடி? ஏன் எரர் வந்ததுன்னா, அந்த ஒரு காலமை மட்டும் தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 1 அண்ட் இந்த 201 நம்ம வந்து 201ன்னு கொடுத்திருந்தோம் இல்லையா? அதாவது இந்த எந்த 2 காம்பினேஷனை வச்சு அதை செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த 1ம் இந்த 201 காம்பினேஷனை வச்சு தான் அது யூனிக்னு கன்சிடர் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 தான். பட் இது நான் வந்து 202ன்னு வச்சு ரன் பண்ணோன்னே எனக்கு ரன் ஆச்சு இல்லையா? இப்போ நான் செலக்டர் ரன் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 1 அலோவ் பண்ணிருச்சு. ஆனா ரைடர் ஐடி வேற வேறையா இருக்கு. ஸோ ஏன்னா இது காம்போசிட் பிரைமரி கீ. இந்த ரைட் ஐடியும் ரைடர் ஐடியும் சேர்ந்தது தான் ஒரு கீ. அப்படி இதை ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இது 1 இது 201 அடுத்து 1 இது 202 வேற வேற தான். அப்போ இதை அலோவ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 1 அண்ட் 202 திரும்ப ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரைடர் ஐடியும் ரைட் ஐடி ரெண்டுமே ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு எரர் அடிக்கும். பிகாஸ் எனக்கு இந்த 2 காம்பினேஷன்ல ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்கு. 1 இருக்கு, 202 ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த 2 காம்பினேஷன்ல இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 202 அப்படியே வச்சுக்கோங்க, இங்க 2 போட்டுக்கோங்களேன். இப்போ இது கன்சிடரபிள். ஏன்னா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து திரும்பவும் இந்த செலக்டர் ரன் பண்றேன். இங்க பாத்தீங்களா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ எய்தர் இது டூப்ளிகேட்டா இருக்கலாம், இல்ல ரைட் ஐடி டூப்ளிகேட்டா இருக்கலாம், இல்ல ரைடர் ஐடி டூப்ளிகேட்டா இருக்கலாம். ஆனா சேர்ந்து டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் காம்போசிட் பிரைமரி கீ. ஸோ மோர் தென் 1 காலம் வந்து நம்ம வந்து பிரைமரி கீயா கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அக்கௌண்ட் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் சேர்த்து பிரைமரி கீயா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் அக்கௌண்ட் நம்பரையும் அட்ரஸையும் சேர்த்து பிரைமரி கீயா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காம்போசிட் பிரைமரி கீயான யூஸ் கேசஸும் நமக்கு ரியல் டைம்ல இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து பிரைமரி கீ அண்ட் காம்போசிட் பிரைமரி கீ இது ரெண்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ பிரைமரி கீயும் யூனிக்கும் வந்து ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். பட் இது ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும். டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஆனா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. அது நான் உங்களுக்கு ப்ராக்டிகலாவே காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டிடிஎல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ SQL ஸோ என்னோட கிரியேட் டிடிஎல் இதுதான். ஸோ யூசர்ஸ்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். யூசர் ஐடி இன்ட் அதை வந்து நான் பிரைமரி கீன்னு கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸை வந்து நான் யூனிக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே கன்ஸ்ட்ரைன்ஸ் தான். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்றேன், யூனிக்கும் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நான் அந்த காலம்க்கு ரூல் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு இன்சர்ட் வந்து நான் இதுல கொடுக்க போறேன். ஸோ இதோட இன்சர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா SQL என்டர். ஓகே. ஸோ இப்போ வந்து யூசர் ஐடிக்கு வந்து 1 அண்ட் தென் இமெயில் வந்து user1@example.com நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்றேன். ஓகே 1 செகண்ட். நம்ம வந்து இதை ஊபர்ல வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து இதை யூஸ் ஊபர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சாரி ஊபர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இதை திரும்பவும் நான் ரன் பண்றேன். ஓகே. எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு கேஸ் பண்ண போறேன். ஸோ இன்னொரு இன்சர்ட். ஓகே. ஸோ இப்போ திரும்பவும் நான் வந்து நியூ ஷெல்லுக்கு போய்க்கிறேன். SQL என்டர். ஸோ இப்போ இந்த இன்சர்ட்டும் ஒர்க் ஆயிடும். ஏன்னா இது வந்து 2. அதே மாதிரி இங்க வந்து நான் user2@example.com கொடுக்குறேன். இதுவும் வேலிட் சினாரியோ. இப்போ இதை ரன் பண்ணாலும் எனக்கு எரர் வராது. திரும்பவும் நான் செலக்ட் கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு 2 ரெக்கார்டு இருக்கு. ஸோ ஆல் ஓகே ஃபைன். ஓகே. இப்போ அடுத்த இன்சர்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு யூசர் ஐடி வந்து நம்ம பிரைமரி கீல செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ யூசர் ஐடி வந்து பிரைமரி கீ.
ஸோ அதுக்கு வந்து 3ன்னு கொடுத்தாச்சு. ஸோ யூனிக் தான். ஸோ ஆல்ரெடி 2 இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு, இது அலௌடு. ஆனா நல் இருக்கு. எதுக்கு? இமெயிலுக்கு. இமெயில் வந்து நம்ம என்னன்னு செட் பண்ணியிருக்கோம்? யூனிக்னு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ யூனிக் பார்த்தீங்கன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நல்ல அலோவ் பண்ணும். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆயிடும். திஸ் இஸ் ஓகே. ஸோ பார்த்தீங்களா, எனக்கு 1 ரோ அஃபெக்டட்னு வந்தது. இப்போ நான் இதை ரன் பண்ணாலும் எனக்கு ரன் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் பிரைமரி கீக்கும் யூனிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதே இன்சர்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் இதே இன்சர்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு புது ஷெல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் வந்து சம்திங் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ abc@gmail.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் நல் போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எரர் வரும். காலம் யூசர் ஐடி cannot be null. ஸோ த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஐடி பிரைமரி கீல இருக்கு. பிரைமரி கீ வந்து நல்ல அலோவ் பண்ணவே பண்ணாது, அண்ட் தென் டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணாது. ஆனால் யூனிக் என்ன பண்ணும்னா, டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது, ஆனால் நல்ல அலோவ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் யூனிக்குக்கும் பிரைமரி கீக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து யூனிக்கு வந்து நல்லு போட்டப்ப அக்செப்ட் பண்ணுச்சு. ஆனா பிரைமரி கீக்கு போடுறப்ப எனக்கு அக்செப்ட் பண்ணல. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க 4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இங்க 4ன்னு போட்டுக்கிறேன். திரும்பவும் 4th ரெக்கார்டுக்கும் சேம் 2வது ரெக்கார்டுக்கு போட்ட அதே மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். எனக்கு இப்போவும் எரர் வரும். ஏன்னா user2@example.com ஆல்ரெடி வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இதை பிரைமரி கீன்னு செட் பண்ணியிருக்கேன், இதை யூனிக்னு செட் பண்ணியிருக்கேன், அப்ப இது ரெண்டு காப்போசிட் பிரைமரி கீ மாதிரி ஒர்க் ஆகுமான்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதுக்கு தான் நான் இப்ப இதை போட்டு காமிச்சேன். இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க user2 இருக்கு. இந்த காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்ல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணணும்ல, பண்ணாது. இது வந்து காப்போசிட் பிரைமரி கீ கிடையாது. இது வந்து பிரைமரி கீ வேற, யூனிக் வேற. இது ரெண்டு தனியா தான் அது ட்ரீட் ஆகும். ஸோ user2@example.com ஆல்ரெடி இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி வேற வேற ஆல்ரெடி இருந்தாலுமே அது வந்து அலோவ் பண்ணாது, டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு நமக்கு சொல்லிடும். சரி, இப்போ 4க்கு நல்லு போடலாமா? ஏன்னா நல்லு ஆல்ரெடி இருக்கே. ஸோ யூனிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நல்லு வேணா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் நல்லு இருக்கு, ஆனா 3, இங்க 4, இங்கேயும் நல்லு போடுறேன். ஸோ நல்லு நான் எங்க போடுறேன்? யூனிக் கன்ஸ்டன்ட்க்கு இருக்கிற காலம்க்கு தான் போடுறேன். ஸோ இது அலோவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ணும். எவ்வளோ நல்லு வேணாலும் நீங்க யூனிக்ல போட்டுக்கலாம், ஆனா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. பிரைமரி கீழ ஒரு நல்லு கூட போட முடியாது, ஆனா டூப்ளிகேட்ஸ் வந்து அதுவும் அலோவ் பண்ணாது. ஸோ 2 சிமிலாரிட்டி இருக்கு. ரெண்டுக்குமே வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஆனா பிரைமரி கீ வந்து நல்லும் அலோவ் பண்ணாது, ஆனா யூனிக் வந்து நல்ல அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் யூனிக்கும் பிரைமரிக்கும் சேர்ந்து ஒரு டேபிள்ல இருந்ததுன்னா அதை காம்போசிட் பிரைமரிக்கின்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ரைட். ஸோ இவ்வளவுதான் வந்து யூனிக். சரி, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நாட்னலுக்கு நாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிளில் வந்து நாட்னல் இருந்தது. பட் தென் நான் அதை அப்போ பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரியேட்டை எடுத்துக்கலாமே. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அந்த ஊபர் யூஸ் கேஸே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ரைட்ஸ், ஸோ ரைடு வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் வந்து ட்ராப் டேபிள் ரைட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலம்க்கு நாட் நல் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு நல் வேல்யூ வரவே கூடாது. இப்போ ஒரு இன்சர்ட் பண்ணும் பொழுது டிரைவர் ஐடி, ரைடர் ஐடி, ரைட் ஐடி, இதுக்கு எல்லாத்துக்கும் வேற எங்கெல்லாம் நாட் நல் கொடுத்துருக்கேன், பிக்கப் லொகேஷன், டிராப் லொகேஷன், இதுக்கு எதுக்குமே நல் வேல்யூ வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த டேபிள்ல வந்து நீங்க ஊபர் ஆப்ல வந்து போய் புக் பண்றீங்க. ஊபர் ஆப்ல புக் பண்ணும்போது டிராப் லொகேஷனே போடாம உங்களால புக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ டிராப் லொகேஷன் போடாம புக் பண்ணாவே அதை அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நாட் நல் செட் பண்ணிருப்பாங்க. அவங்க அங்க ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ரைட். இப்ப எதெல்லாம் வந்து நம்ம நாட் நல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நாட் நல் போடலின்னு வைங்களேன், அதை அலோவ் பண்ணும், நல் வேல்யூ அலோவ் பண்ணும். நாட் நல் போடலினா நல் வேல்யூவை கண்டிப்பா அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரைவரை பத்தி ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்றாங்க, அது கொடுக்கலாம், கொடுக்காமயே போகலாம். அதெல்லாம் நான் நாட் நல்னு சொன்னா கஸ்டமர் கடுப்பாயிருவாங்க. இல்ல நீங்க வந்து டிரைவர் ஃபீட்பேக் கொடுக்காம சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொன்னா கடுப்பாயிரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நாட் நல் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை நான் திரும்பவும் டிராப் பண்றேன். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்டிகுலர் ரைடர் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் வந்து நாட் நல் தூக்கிடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே. ஸோ இப்போ திரும்பவும் நான் இதை ரன் பண்றேன். ஸோ டிராப் ஆகி கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் இந்த டேபிளை. ஓகே, டிஸ்கிரைப் டேபிள் நேம் வந்து ரைட்ஸ், RIDS. ஓகே. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
எதுக்கெல்லாம் நாட் நல் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுக்கு மட்டும் தான் நல் வேல்யூ அலோவ் பண்ணும். மித்த எதுக்குமே நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. அப்ப இதுக்கு ஒரு இன்சர்ட் போட்டு பார்க்கலாமா? ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு இன்சர்ட் ரெடி பண்றேன். ஸோ சீக்வல் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் ஐடி வந்து நல் அலோவ் பண்ணுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் NULLன்னு போட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆயிரும். ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் திரும்பவும் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் RIDES. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ஒர்க் ஆயிடும். ஓகே. இப்போ ஒரு நாட் நல் ஃபீல்டு எடுத்துக்கலாமே. எதுக்கு நாட் நல் செட் பண்ணியிருக்கேன்? இதை தவிர எல்லாத்துக்குமே நாட் நல். இப்போ பிக்கப் லொகேஷன் ஓகே. ஸோ திரும்பவும் நான் இதே ரெக்கார்டை ரன் பண்றேன். நான் இந்த இடத்துல 4ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அது பிரைமரி கீழ இருக்கு. இப்போ இந்த கோயம்புத்தூரை தூக்கிடுறேன். இந்த கோயம்புத்தூரை தூக்கிட்டு நான் வந்து பிக்கப் லொகேஷனே போடல. டிராப் மட்டும் தான் போட்டு நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எரர் அடிக்கும். என்ன சொல்லணும்னா பிக்கப் லொகேஷன் கேனாட் பி நல். பிக்கப் லொகேஷன் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணும்போதே டேபிள நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல ஹேண்டில் பண்றது இல்ல, பேக் எண்ட்ல ஹேண்டில் பண்றது. ஓகே. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப என்னால வந்து இதை வந்து நான் நல்லா விடவே முடியாது. அப்ப இங்க நான் ஏதாவது கொடுத்தே தான் ஆகணும். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆயிடும். ஏன்னா அங்க வேல்யூ இருக்கு. ரைட். இப்ப நான் திரும்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுக்குறேன்னா ஐ கேன் ஏபிள் டு see the value. ரைட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான கிரியேட் டேபிள் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டிஷன் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நாட் நல், பிரைமரி கீ, காம்போசிட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைசியில ஃபேர் இருக்கு இல்லையா? நம்ம ஃபேர். ஸோ ஃபேர் டெசிமல் டேட்டா டைப்ல இருக்கு. செக்னு போட்டு ஒரு கண்டிஷன் எழுதியிருக்க பாருங்க. ஃபேர் வந்து எப்பவுமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுல நெகட்டிவ் வேல்யூஸே வரக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட அந்த பில் அமௌண்ட்ங்கிறது எப்பவும் பிளஸ்ல தானே இருக்கணும் இல்லையா? மைனஸ்ல வரக்கூடாது. ஸோ இப்போ இதுல நான் வந்து ஒரு இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கிரேட்டர் தென் 0 அப்படின்னாவே இட் should be a positive value. ஸோ இப்போ நான் வந்து இதுல ஒரு இன்சர்ட் போடுறேன். ஓகே. ரைடு டேபிள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ராப் டேபிள் ரைட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரன் ஆகும். ஏன்னா நம்மளோட ஃபேர் வந்து இதுல 500 இல்லையா? ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரைட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுல இருக்கு. ரைட். இப்போ இதே இன்சர்ட்ல போயிட்டு நான் இங்க செகண்ட் ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். ஸோ பிரைமரி கீ தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் -100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து உள்ள இன்சர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 0. பட் நம்ம இங்க கொடுத்துருக்க கண்டிஷன் கிரேட்டர் தென். ஸோ ஒரு கண்டிஷனை நம்மளால கொடுக்க முடியும் செக்குங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த இன்சர்ட்டை நான் ட்ரிகர் பண்ணேன்னா எனக்கு ட்ரிகர் ஆகாது. பிகாஸ் இது வந்து வயலேட்டட் அப்படின்னு வருது, கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேஷன் அப்படின்னு வருது. ஏன்னா லெஸ் தென் 0 நீங்க கொடுக்குறீங்கன்னு. ஸோ இதுல நம்ம வேற எதுவா வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸாம்பிள் தான் நமக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு இன்சர்ட் ஆகாது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.